உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார். அவருடைய நேட்டிவ் மணப்பாறை. பெயர் நட பழனிவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜனுடைய மகன் பழனிவேல் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு. துபாயில் ரொம்ப காலம் இருந்திருக்காரு. ஆனால் தமிழ் 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 பற்று அவரை விடவே மாட்டேங்குது. அவர் எங்கேயோ படித்ததில் பிடிச்சது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழின் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதை வே அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, வா ஒரு கொம்பு வே. அந்த வே அப்படிங்கிறதுக்கு மறைந்திருத்தல், மறைத்தல் அப்படின்னு அர்த்தமா. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நல்லா இருந்தது, புதுசாகவும் இருந்தது. அப்போ அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க. மறைந்து இருந்து அந்த மரத்தை அது காக்கிறது, அதனுடைய வேர் அப்படிங்கிறது. வேர் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது, மறைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரி வேடன், வேடன் என்ன பண்ணுறான், காட்டில் வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றி உணவுக்காகவும் பயங்கர காட்டு மிருகங்களை பயத்தின் காரணமாகவும் மறைந்திருந்து அம்பு விடுறதுனால வேடன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு தோட்டம் அல்லது ஒரு வீட்டு மனை எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, வேலி போடுறாங்க. அந்த வேலிங்கிறது அந்த இடத்தை மறைத்து மற்றவர்கள் அணுகாமல் இருப்பதற்காக ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பயன்படுகிறது. அதனால தான் அது வேலி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நம்ம ஏதாவது சளி பிடிச்சா தும்மல் வந்தால் வேது பிடிக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு தண்ணியில் எதையாவது துளசி இந்த மாதிரி மூலிகைகளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு காப்பி தூள் போடுவாங்க, டீ தூள் போடுவாங்க, சின்ன செங்கல் கட்டி கூட போடுவாங்க. என்னத்தையோ போட்டு அதை நல்லா கொதிக்க வர வரைக்கும் மூடி வச்சுருந்து ஒரு போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு டபக்குன்னு அந்த மூடியை திறந்தீங்கன்னா குப்புன்னு ஒரு ஆவி அடிக்கும். அதை சுவாசித்தால் அந்த முகத்தில் அது பட்டால் தலைப்புற வேர்க்கும். வேர்த்தா அந்த சளி பிடிக்கிறது விட்டுரும். வேது பிடித்தல் அந்த காலத்தில், இப்போ கூட யாருக்காவது அபூர்வமாக இருக்கும், அந்த காலத்தில் அநேக பெண்களுக்கு தலைமுடி எப்படி இருக்கும்னா, தலை முதல் கிட்டத்தட்ட பாதம் வரை அல்லது முழங்கால் வரை அல்லது இடுப்பு வரை அந்த அளவுக்கு நீளமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். முடின்னா அதான் முடி. அதனால தான் அதை வேய்குழல் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த பொண்ணு தலையை விரிச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த முடியினுடைய கற்றை தான் தெரியும் ஒழிய உடல் தெரியாது, உடலை மறைக்குதான். அது மாதிரி அதே மாதிரி ஆண்கள் வேட்டி கட்டுறோம், அதுக்கும் அதே தான். தங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடியது, உடலை மறைக்கக்கூடியது வேட்டி, வேஷ்டி. அடுத்து பாருங்க, சினிமா நடிகர்கள், நாடக நடிகர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒப்பனை பண்ணுறாங்க. மேக்கப் போட்டு அதை ஒரு வேடம்னு சொல்கிறாங்க. டாக்டர் வேடம் போட்டிருக்காரு, வக்கீல் வேடம் போட்டிருக்காருங்க. அந்த வேடம் அப்படிங்கிறது அவருடைய சுயத்தை மறைத்து ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்குறதுனால அதை வேடம் அப்படிங்கிறோம். அடுத்தது பாருங்க, வேம்பு. உங்களுக்கெல்லாம் தெரியும் வேப்ப மரம், வேம்பும்போம். ஏன் அதுக்கு வேம்புன்னு பேர் வந்தது? அந்த இலைகள், அந்த மரத்தினுடைய தன்மை கசப்பு. அதனால அந்த கசப்பு மறைஞ்சிருக்கிறதுனால வேம்பு அப்படிங்கிறாங்க. என்ன அழகான விஷயம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நண்பர் நட பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பேராவது விரும்பினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால தான் இதை நம்ம இப்போ சொல்கிறோம். சரிங்களா? சரி, தமிழை பற்றி அவர் சொல்லிட்டாரு. நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார், சேவை செம்மல் ஹாரூன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா. அழகை பற்றி அழகா அருமையா அற்புதமாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரசனுக்கு ஆளுமை அழகு, ஆணுக்கு ஆண்மையே அழகு, பெண்ணுக்கு தாய்மை அழகு, மழலைக்கு புன்னகையே அழகு, ஆசிரியருக்கு கற்பித்தல் அழகு, மாணவனுக்கு மதிப்பெண் அழகு, எஜமானுக்கு தாராள மனம் அழகு, ஊழியனுக்கோ விசுவாசமே அழகு, நிலவுக்கு பூங்காற்று அழகு, வானுக்கு வண்ண நிலவே அழகு, கடலுக்கு
வீசும் அலை அழகு, அலைக்கு பொங்கும் நுரையே அழகு, அலைக்கு பொங்கும் நுரையே அழகு. மயிலுக்கு தோகை அழகு, மானுக்கு கொம்பு அழகு, குயிலுக்கு இனிய குரல் அழகு, பறவைகளுக்கு அந்த கூட்டமே அழகு. வயலுக்கு நல்ல மண்ணழகு, நல்ல மண்ணுக்கோ விளைச்சல் அழகு, பயிருக்கோ உழவனின் உழைப்பே அழகு, உழவனுக்கோ அறுவடையே அழகு. நல்வாழ்வுக்கு அனுசரிப்பே அழகு, உறவுக்கு விட்டு கொடுத்தலே அழகு, நண்பர்க்கு துன்பத்தில் உடன் இருப்பதே அழகு, மனிதர்க்கு நன்றியோடு இருப்பதே அழகு. அடியார்க்கு பக்தியே அழகு, இறைவனுக்கு கருணையே அழகு, நாட்டு மக்களுக்கு ஒற்றுமையே அழகு, ஒற்றுமையே தேச உயர்வுக்கு அழகு, ஒற்றுமையே தேச உயர்வுக்கு அழகு. ஆஹா, ரொம்ப நன்றிங்க ஹாரூன் அவர்களே. அருமையான அழகு பற்றிய அழகான கவிதை சூப்பராக இருந்தது. நிச்சயமாக ரசிகர்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன்.